எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி செடி எப்படி வளர்க்குறது, அதுக்கு அதிக காய் பிடிக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தக்காளி செடி வளர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நம்ம வந்து சீட்ஸ் தேடி எந்த ஒரு ஷாப்பும் நம்ம போக தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர அந்த தக்காளி பழங்களை வச்சே நம்ம வந்து நிறைய செடிகளை உருவாக்க முடியும். நான் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அதுலேருந்து வேஸ்டேஜ் வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மற்ற செடிங்களில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சாப்ளிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காய்கறி வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு நாள் ஊற வச்சு கொண்டு வந்து கொட்டுவேன் இல்லையா. ஸோ அதில் முளைச்சது தான் எல்லா செடியில் உள்ள தக்காளி செடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி செடி இருக்குது இந்த தடவை பார்த்தோன்னா. ஏன்னா அதே போல் சீசனில் வந்து நிறைய அழுகி போகும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இது வந்து நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சு அதுலேருந்து வந்து விதையை சேகரித்து வச்சுக்கோங்க. அது நல்ல ஒரு வெரைட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கேர் பண்ணுறதுக்கு இந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பூ பிடிக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது ஆட்டி விடும்போது அது கீழே விழுந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு பூ வந்து கீழே விழும். அதுக்கப்புறம் வர பூவை வந்து கீழே விழாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தேமோர் கரைசல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம அடித்து விடணும். அது பூக்கள் ஃபஸ்ட்டு விழுந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து தெளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பூ வந்து உதிராது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, தேமோர் கரைசல் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கணும். அது ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டிலில் வந்து போட்டுட்டு ஒரு 3-4 நாள் வந்து நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்பூச்சி வந்து நிறைய வரும். ஸோ பக்கத்தில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு குச்சி வச்சோ இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செடியை நம்ம ரிமூவ் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அதிகம்தான், அதனால் வந்து காய் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த செடி. இது வந்து நாட்டு தக்காளி வெரைட்டி. ஸோ 2 காய் வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறையா செடியில் காய் வச்சுருக்கு. இது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் செடிக்கு அந்த வேஸ்டேஜ் தண்ணிலாம் காய்கறி கழுவுற தண்ணிலாம் ஊற்றுவேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் கிடச்சிருக்கு. இதில் வந்து அந்த பெங்களூர் தக்காளியும் இருக்குது, நார்மல் தக்காளி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. இது 3 வெரைட்டின்னு தான் இருக்குது. நான் மற்றபடி வேறு எந்த தக்காளியும் நான் விரும்பலை. ஸோ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட காய்க்கிறதே போதும். இதுக்காக நம்ம ஒவ்வொரு வெரைட்டியும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வந்து லைக் பண்ணுறது கிடையாது. ரோஸ் பார்த்திங்களா அழகாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி செடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து தக்காளி செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர் தக்காளி. இப்போ தான் வந்து எனக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா வந்து எந்த செடியிலையும் வந்து எனக்கு பூச்சி இல்லை. ஆனால் இந்த செடியில் அதில் ஏதோ ஒரு கருப்பாக இருக்கிறத பார்த்தேன். ஸோ ஏதோ இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு இலையில பார்த்திங்கன்னா புழு இருந்துச்சு. அந்த பச்சை கலர் புழு இருந்துச்சு அதில் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இலையில தான் இருக்குது, அதை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு இலையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நமக்கு தெரியும், அந்த இலையில் அங்கங்கே கருப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம மாடி தோட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அடிக்கடி நீங்கள் வந்து கேர் பண்ணி பார்க்கணும். அதுக்குன்னு நம்ம ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இந்த பூவெலாம் கொஞ்சம் பறிச்சிட்டேன். அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பறித்து சாமிக்கு போட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி வெரைட்டி. இப்படி தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நம்ம எந்த ஒரு லிக்யூட் தெளித்தாலும் வேஸ்ட்டுன்றதுனால வந்து நான் இன்றைக்கி வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சேன். பட் ஆனால் எனக்கு தெளிக்கிறதுக்கு டைம் இல்லை.
ஸோ பாருங்கள் அந்த பூவில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பூ. ஸோ இன்றைக்கி சாமிக்கு இந்த நம்ம வீட்டில் உள்ள பூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அத்தி பிளான்ட்டில் வந்து தெளிக்கும் போது பாருங்களேன், அந்த இடத்துல நிறைய சாப்லிங்கஸ் இருக்குது. இது வந்து அந்த தண்ணியை நம்ம வேஸ்டேஜ் ஊற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இதுக்கு பேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த லஞ்ச் பேக் இருக்கு இல்லையா, அது வேஸ்ட்டான பேக்கு நான் அதிலே தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எதில் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு கேரி பேக்கில் கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டி. அந்த ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு பேக் இருக்கும் இல்லையா, அந்த கவர், அது வந்து நல்ல ஒரு 6 மாதம் வரைக்கும் தாங்கும். அதில் நம்ம கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகாய் செடி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியில் வந்து இந்த வெள்ளைப்பூச்சி நிறையா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கவனிக்கலை. அது வந்து அந்த பூக்கு நடுவில் இருந்ததுனால வந்து இந்த ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு குச்சை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், அதில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே கையாலையும் கொஞ்சம் அந்த குச்சாலையும் நான் வந்து கீழே தள்ளி விட்டுட்டேன். ரொம்ப இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருணும். நம்ம நடுவில் கட் பண்ணால் கூட கீழேருந்து நமக்கு வளரும். ஸோ வந்து ஓரளவு நான் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், லைட்டாக தண்ணியால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு தண்ணி அதை கரைசல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வேப்பெண்ணெய் கரைசல் யூஸ் பண்ணலாம். வேப்பெண்ணெய் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மூடிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால வந்து இலை கருகி போயிடும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கரைசல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, புளிச்ச மோர் அது இருக்குல்லையா, நான் 1 டம்ளர் புளிச்ச மோரில் வந்து 3 மடங்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து தெளித்து விடுறேன். எதுக்கு அப்படின்னா, இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூச்சி வந்த இடம் இல்லையா, ஸோ திரும்ப வந்து எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து இது வந்து நேற்று எடுத்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதில் உள்ள எல்லாத்தையுமே அந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது எல்லா செடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். பூச்சி அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா காய் செடிகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா அடித்து விட்டுட்டேன். பூக்களை வந்து அடிக்கிற மாதிரி, பூக்கள் மேலே அடிக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து அது உதிர்ந்துடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ நான் இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் தேமோர் கரைசல் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காய் பிடிக்கிறதுக்காக அந்த பூக்கள் மேலே அடித்து விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தடவை அப்படின்னா ஒரு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். அந்த பூக்கள் வந்து கண்டிப்பாக வந்து உதிராமல் உடனே வந்து அது இதாக இருக்கும். ஏன்னா மழை பெய்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அந்த மருந்தே வேலை செய்யாது. ஏன்னா மழை தண்ணியில் கரைஞ்சி போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா இது ஈஸி தான். நம்ம தக்காளி வளர்க்குறதுக்கு வந்து பெரிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த பூச்சி மட்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை ஆரம்பத்திலே வந்து நம்ம செய்யணும். மண் எடுத்துக்கும் போதும் சரி பார்த்து வந்து மண்கலவை ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பழைய சாதத்து கஞ்சி யூஸ் பண்ணலாம், சாதம் வடித்த கஞ்சி யூஸ் பண்ணலாம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி கழிஞ்ச தண்ணி யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து வேஸ்டேஜ் தண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட். ஸோ தக்காளி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இனிமேல் கவலைப்படாமல் தக்காளி செடியை நல்லபடியாக வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.